அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம்ங்க, நல்லா இருக்கீங்களா? நமக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா வரும், கோச்சுக்காதீங்க. இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்குதுங்க. என்ன பண்ண முடியும்? அது பாட்டுக்கு அது ஓரமா நடந்துட்டு இருக்குது, இது பாட்டுக்கு இது ஓரமா நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. எதிர்காலத்துல ஆறாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில நடந்த குறிப்புகளை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எடுத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆறாவது எடுத்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத பார்த்து போட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026 வரைக்குங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல 2026னா புரியல நம்மளுக்கு. 226ங்க, அதுதான் ஜீரோக்கு நமக்கு வேல்யூவே கிடையாது. இனிமே தமிழ்நாட்டுல இப்படிதான் பேசணுங்க. 412 226 அப்படி 226 வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி ஆண்டுச்சுங்க. அந்த 26ல இருந்து 31 வரைக்கும் ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இல்லையாமாங்க, எதிர்கட்சி தான் இருந்திருக்குதுங்க. திமுகவை என்னத்துக்கு எதிர்கட்சின்னு சொன்னாங்க, ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா அமைச்சர்கள் பேசின அத்தனையும் அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்களாமே. அப்புறம் எப்படி குறிப்புல இருக்கும்? இந்த விதின்னு ஒரு படம் வந்துச்சுங்க, பழைய படமுங்க, நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க. அதோட ஓப்பனிங் சீனுங்க பட்டை கிளப்பிட்டு இருக்குமுங்க. ரன்னிங் ரேஸ்ல பரிசு சுரேஷ் வந்து பதக்கத்தை வாங்கிட்டு போங்க, பேச்சு போட்டியில பரிசு சுரேஷ் வந்து பதக்கம் வாங்கிட்டு போங்க, சுரேஷ் நீ இப்படியே நில்லுங்கன்னு 10-15 பரிசு இருக்குது, மொத்தமா நீ வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே இவரு அவை நாயகனா இல்ல அலிலவரான்னு தெரியலீங்க. யாருப்பா பேசுறது? நான் அமைச்சருங்க. சரி அழிச்சிடலாம். அடுத்ததா இருப்பா நீயா? இரு அழிச்சிடுறேன். நாங்க எந்திரிச்சோம்னா சபைய அவங்க பேசவே முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுங்க, ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மைக் கொடுக்க வேணாம். அமைச்சர் உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. ஆனா அந்த மன்மத நன்றி எல்லாம் குறிப்பிலேயே தான் இருக்கு, அதெல்லாம் அழிக்கலைங்க. அடுத்த பேசுறீங்க, நானும் ஒரு அமைச்சருக்கு நான் பேசுறேன். என்ன பேசுறேன்னு அவை குறிப்புல இருந்து அழிக்கத்தான் போறேன். பேசு. இந்த பவுடர் நுணுக்குனார்ல அமைச்சர், அதே மாதிரி இதையே அழிச்சு போடுங்க, எதுவும் வச்சுக்க வேணாம். காலையில பாவ சபாநாயகர் கிளம்புறப்ப ஸ்கூல் பையன் மாதிரிதான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். ஏங்கண்ணே அந்த அழியிலப்புறம் எடுத்து வச்சுட்டியா? சட்டசபையில தாவக்கக்காரங்க பேசுறாங்களாமா, அப்ப நான் ரொம்ப தேவைப்படும், என்னன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாரு போல. நீ யாரப்ப? நான் தானுங்க போட்ட அமைச்சர். நீ எப்ப போட்டதா இருந்தாலும் என்ன, நீ பேசுனது அழிக்கத்தான் வேணும். பேசு. பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது அடங்குற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. உறவு பார்த்தா பேப்பர் ஒண்ணு தீங்கானம்ங்க. சரி அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டோம்னா நாங்க என்ன பண்றது, நீக்கி போட்டாங்க அப்படின்றாங்க. 2026 வரைக்கும் எதிர்கட்சி பேசுறதெல்லாம் அவை குறிப்புல இருக்காதுங்க. ஏன்னா அவியலுக்கு என்னங்க, எதிர்கட்சி என்ன வேணா பேசுவாங்க, ஆனா ஆளுங்கட்சி பொறுப்போட இருக்கணும்னு ஆளுங்கட்சி ரொம்ப பொறுப்போட தான் இருந்திருக்காங்க 26 வரைக்கும். ஆனா இப்ப ஆளுங்கட்சி பொறுப்பு இல்லாம போனதுனாலதான் குறிப்பிலேயே ஒண்ணும் இருக்கிறது இல்ல. ஆனா டேட்டா வச்சு பேச வேண்டிய ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, என்ற கிட்ட ஒண்ணும் இல்ல, இதுவா இருந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேச வேண்டி. அட இவியிலே அனுப்பினமா வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து இவியிலே படிச்சுக்கிறாங்க. அந்த ரீல்ஸே போதுங்க அப்படின்னு அமைச்சர் கத்துனதுல இருந்து ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாதுன்னு அந்த ஊரு அமைச்சர் பொம்பளை ஒண்ணு அட்டகாசமா பேசு. ஆனா திருப்பி பார்த்தா அது பேசுனது எதுவுமே குறிப்பில் இல்லையாமா. ஏனுங்க நீ என்ன வெங்காயத்துக்கு நீங்க மயக்க புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏனுங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு உள்ள கூட்டிட்டு போன எல்லாருமே அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்க பேசுற ஒரு விஷயமே குறிப்பில இல்ல அப்படின்னா, ஆனா இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா
தாவேக்கால இன்னும் யாருக்குமே எந்த துறையுமே ஒதுக்கலீங்க. உதாரணத்துக்கு அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்குது இல்லைங்க, அந்த அமைச்சரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு பக்தி இருக்குதுங்க, ஆனா பத்தி இல்லைங்க, பேராகிராஃப் இல்லைங்க. 8 கோடி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்துட்டு இருக்கிறாருங்க, எதிர்கட்சி தலைவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. கொஞ்சம் எந்திரிக்க சொல்லுங்க. நான் அவரெல்லாம் சாமி மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சாமி வரும்போது நான் இப்படித்தான் எந்திரிச்சு நிப்பானுங்க. ஏனுங்க அமைச்சரே, நீங்க அங்க பிரதர்சனம் கூட பண்ணலாம், ஆறு வேணாம் சொல்ல போறா, நீங்க ஊர்ல இல்லாமுங்க. அதுக்காக சபாநாயகர் அப்படி பேசக்கூடாதுல்ல. அட சத்தியமா சொல்லணும்னா சபாநாயகரை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குதுங்க. அட ஏதாவது ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிருங்கடா. நீங்க பேசுறதெல்லாம் அவை குறிப்புல வைக்கணும்னு தான் நானும் ஆச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பேசுறது பூரா அன்வான்டட் பொய் அப்படிங்கிற வார்த்தை சட்டசபையில யூஸ் பண்ண கூடாதுங்க, குறிப்பில இருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அண்ணன் தங்கம் தென்னரசு எந்திரிச்சிட்டு பொய் அப்படிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட் வார்த்தை இல்லைங்க, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. உமாவா சொல்லுவாரு, உதாரணத்தோட சொல்லி போட்டாரு. உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் புக்கை எடுத்து போட்டு பொய்மையும் வாய்மை இடத்தே புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் அப்படி ஒரு குறளை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அந்த திருக்குறள் புத்தகத்தை எடுத்து அந்த திருக்குறளை படிக்கும்போது உண்மைக்கு மாறாக இருப்பின் வாய்மை இடத்தே புரை தீர்த்த நன்மை பயக்குமென்னு மாத்தி சொல்லவா முடியும்? ஆடா அப்படி பொய் வார்த்தையை வச்செல்லாம் ஒண்ணும் மாத்த வேண்டியது இல்லைங்க. பொய் பேசுறவங்க பொய் பேசாம இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி போட்டாரு. அதையெல்லாம் தாண்டி நம்ம சபாநாயகரும் அது ஒரு பேசும்போது, எதுக்கு அமைச்சர நீங்க எந்திரிச்சு பேசுறீங்க, பேசின எதுவுமே இப்ப வரையும் அவை குறிப்புல இல்ல, இனி இருக்குமானு தெரியல, சரி பேசு அப்படின்னு பாவம் பார்த்து விட்டாரு. இவரு என்ன சாத்து இத்து அப்படி இப்படின்னு எல்லாம் முக்குவாரு. அது முடிச்சிட்டீங்களா? சரி அழிச்சிடுறேன், அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டது, அவ்வளவுதான். 2031 யாராவது போய் 2026 சட்டசபை எப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பாக்கலாம்னு எடுத்து பார்த்தா காலை 9 மணிக்கு துவங்கும் சட்டசபை மாலை 5 மணிக்கு தான் முடிவடையும். அனல் பறக்கும் விவாதம், காரசாரமான விவாதம், போர்க்களமான விவாதம். அந்த சபை குறிப்பு இவ்வாறாக துவங்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முழங்கினார். கேள்வி நம்பர் 1. சரி, அதுக்கு அமைச்சர் என்ன பதில்? என்னடா நம்பர் மட்டும் இருக்கு, பதில காணும். கேள்வி நம்பர் 2 அமைச்சரோட பதில். என்னடா அதுக்கும் பதில காணும்? இப்படி பதிலே சொல்லாம பொழுதோட வேலையை என்னத்த பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆறாவது கேட்டா தமிழ்நாட்டுக்கு வேலையை நான் பதில் சொல்லிட முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம விசிகா நிலைமையும் ஆயிப்போச்சு போலங்க. அந்த நேத்து மாநாடு நடத்திங்க, தமிழ் தேசிய மாநாடு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாரு. தப்பில்ல, எழுச்சி தமிழர் இப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அது தப்பில்ல, நடத்தலாம். இந்த சேருவாரு கூட சேர்ந்தா சேருவாரும் சேருவாராம போவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத நேத்து நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல. தமிழகத்தின் முதல்வர் அன்பு தம்பி தளபதி விஜய் அவர்களின் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். கொஞ்சம் கேப் விடுங்கடா, மூச்சு விட முடியல. போன வருஷம் வரைக்கும் இந்த மாநாடு எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குது? மேடை மீது ஏறிய தொண்டர்கள் இப்ப இல்லைங்க, இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு மனுஷங்க மேலயும் ஏறி நிக்கும் தொண்டர்கள். எனக்கு தேவை ஒரே ஒரு செல்ஃபி தானே, அதுக்கப்புறம் நீங்க இருந்தா என்ன இல்லாட்டி எனக்கு என்ன? அமைப்பாய் திரண்டு அறிவூட்டிய திருமாவின் மாநாடுகள். சேருவாரு கூட சேர்ந்தா சேருவாரும் சேருவாரா மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சின்னரும் எங்க போகணும் பெரியரும் எங்க போகணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் நல்லா தமிழ் தெரியும். ஏன்னா நமக்கு தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5912ங்க, அப்புறம் 40,212ங்க. இப்படித்தானுங்க சேருவாருங்க. நம்ம அண்ணன் வேற கூட்டணியில தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடரட்டும். இந்த கூட்டத்துல எங்கெங்கன்னு தொடர்ந்து போறது பாருங்க. இதையும் சபை குறிப்பிலிருந்து அண்ணன் விரைவில் நீக்குவார். அவரு இனி நீக்குவாரு பேசுவாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கன்ஃபார்மா தெரியாது, ஆனா நம்ம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.